கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டில் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த புதிய வருடத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதிலே 9ஆம் வசனம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருகஜீவன் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்திலே முதல் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது என்று. அது எப்பொழுது என்றால், அதனுடைய அதற்கு மேலே உள்ள வசனத்தை நாம் தியானிப்போமானால், அங்கே மனம் திரும்ப வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், அவருடைய கற்பனைப்படி நடக்கும்போது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்பாதவர்கள் கட்டாயமாக மனம் திரும்ப வேண்டும். திரும்பி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம் இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் சமாதானமாக அங்கே காணப்பட வேண்டும். தினமும் பெற்றோர்கள், பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரோடு உள்ள உறவு இருக்க வேண்டும். எல்லாரிடமும் அன்பு செலுத்துங்கள். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையோடு செய்யுங்கள். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய சிந்தனை, செயல், தீய செயல்களில் தீய காரியங்கள் இருக்குமானால் அதை விட்டுவிடுங்கள். இந்த 2026 ஒரு தீர்மானத்தோடு நாம் முன் செல்வோம். தீய காரியங்களை நாம் செய்ய மாட்டேன், தீய காரியங்களை நான் பார்க்க மாட்டேன், தீய காரியங்களை நான் பேச மாட்டேன் என்று தீர்மானம் இடுங்கள். நீதிமொழிகள் 28:17 சொல்லப்படுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஜெப வாழ்க்கை, வேதம் வாசிப்பு அதிகப்படுத்து. இதுவரை ஜெபிக்கவில்லையா? ஜெபம் பண்ணுங்கள். இந்த 2026ஆம் வருடத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் காண்பீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 3:6 அங்கே சொல்லப்படுகிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஒருவேளை கடந்த வருஷத்திலே நம்முடைய பாதைகள் சரியில்லாத பாதையாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்திலே நீங்கள் நினைப்பதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒன்றும் ஆகவில்லையே என்று அங்கலாய்த்து கவலையோடு இருக்கிறீர்களா? இந்த 2026ஆம் வருஷத்திலே அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நேர்த்தியாக எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். சங்கீதம் 120 அதில் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீது அங்கே சொல்கிறார். அதுபோல நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த வருஷத்திலே 2026ஆவது வருஷத்திலே நம்ம குடும்பத்திலே காண்போம். கர்த்தராமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.